நல்ல மெசேஜ் கொடுத்துட்டாங்கன்னா இவன் யாருக்கும் மதிக்க மாட்டான், இவன் யாருக்குமே மதிக்க மாட்டான். பாருங்கள், டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் எல்லாம் உலகத்தை அவர்கள் கலக்கினார்கள். ஆனால் அவர்களுக்கு சொந்தமாக சபை கிடையாது. ராபோச்சனை எடுக்கிறதுக்கு ஒரு திருச்சபை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு சரியாக அந்த மாதமானால் அங்கே என்ன செய்வாங்க, போயிட்டு திருவிழந்து எடுக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. நான் பெரிய வல்லமையான பிரசங்கியார் ஆயிட்டேன், அதனால் நீ சொல்கிற வார்த்தையை நான் மதிக்க மாட்டேன்னு என்ன செய்யலை. இன்னைக்கு நிறைய பேர் கொஞ்சம் அப்படி மைக்கு கொடுத்தா போதும் துளிர் விட்டுடுறான். கொஞ்சம் பாட்டு பாடு, மைக்கு பிடிச்சி பாட்டு பாடுன்னா அவன் தீர்க்கதரிசி ஆயிடுறான். பாட்டு அவன் பயங்கரமான பாஸ்டர் ஆயிடுறான், ரெவரண்ட் டாக்டர் ஆயிடுறான். எதுக்கு ஒன்று சபையில் வளர்க்குறோம்? சபைக்கு நீ பிரயோஜனமாக இருக்கணுன்றதுக்காக தான் உன்னை டெவலப் பண்ணுறோம். ஆமென்.